Hi friends, இன்னைக்கு நம்ம TNPSC questions from 6th தமிழ் first volumeலேருந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. இது யாருடைய பாடல் வரிகள்? ஔவையார். செகண்ட் கொஸ்டின், சீரிழமை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை ப்ளஸ் இளமை. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவின் பறவை மனிதர் என்பவர் டாக்டர் சலீம் அலி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. ஃபிஃப்த் கொஸ்டின், உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எது? ஆர்டிகாலா, 22,000 கிலோமீட்டர். சிக்ஸ்த் கொஸ்டின், ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை மற்றும் அகேனம். செவன்த் கொஸ்டின், புகலிடம் என்பதன் வேறு பெயர் சரணாலயம். எய்த்து கொஸ்டின், திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நைன்த் கொஸ்டின், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்ற மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர்? நெல்லை சு முத்து. டென்த் கொஸ்டின், ரோபோ எனும் சொல்லை செக் நாட்டை சேர்ந்த டேஷ் என்பவர் முதலில் பயன்படுத்தினார்? காரல் கபெக். 11th கொஸ்டின், உலக சதுரங்க சாதனையாளர் கேரி காஸ்பரோவை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. 12th கொஸ்டின், உலகிலேயே முதலாக சோஃபியா எனும் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபை டேஷ் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது? புதுமைகளின் வெற்றியாளர். தானியங்கிக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை எழுதியவர் லிலியன் வாட்சன். போலியோவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு டேஷ் கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன? கார்பன் இடை. நோய் என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக டேஷ் என்னும் பொருளில் வரும்? துன்பம். டேஷ் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வராது? ஆயுத எழுத்து. செயற்கை நுண்ணறிவு என்பதன் கலைச்சொல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மருந்து எனும் பொருள் தரும் சொல் ஔடதம். வலசை என்பதன் கலைச்சொல் மைக்ரேஷன். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் டேஷ் ஆகும் முதல் எழுத்துக்கள். உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார். பாரதி சங்கம் தோற்றுவித்தவர் கல்கி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.